அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முதுமை அடைவதற்கு முன்னால் இளமை காலத்திலேயே கேட்டுக்கொள்ளுங்கள். இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத் தந்தது, காட்டித் தந்தது. எங்களுடைய இளமை காலங்களில் நாங்கள் சம்பாதிக்கும் காலங்களில் எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, ஊற்றார் உறவினர்களை எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் பார்த்திருப்போம், கவனித்திருப்போம். தேவைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்திருப்போம். ஆனால் நாங்கள் முதுமை அடையும் நேரத்தில், தொழில் செய்ய இயலாமல் இருக்கும் நேரத்தில் எங்களை யார் பார்ப்பார்கள் என்பது படைத்த இறைவனுக்கு மாத்திரமே தெரிந்த ஒரு உண்மை. நாங்கள் முதுமை அடைந்ததன் பின்னால், வயோதிபம் அடைந்ததன் பின்னால் சிலர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், இன்னும் பலர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியே இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதனை பாடமாக்கி வைத்து ஓதிக்கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஹாக்கிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய. யா அல்லாஹ், உன்னுடைய ரிஸ்கை எனக்கு நீ விசாலப்படுத்துவாயாக. இந்த கிபரி சின்னி, என்னுடைய வயோதிப காலத்தில் தொழில் துறவுகளை எல்லாம் விட்டு, வருமானத்தை எல்லாம் விட்டு நிற்கும் என்னுடைய வயோதிப காலத்தில் உன்னுடைய ரிஸ்கிலே எனக்கு நீ விசாலப்படுத்துவாயாக. வங்கிதாஇ உம்ரி, என்னுடைய ஆயுள் முடியும் காலங்களில் பிறரை எதிர்பார்த்து நிற்காத அளவுக்கு உன்னுடைய ரிஸ்கிலே எனக்கு நீ விசாலப்படுத்துவாயாக என்று இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள்.